Hello. ஓகே, குட் ஈவினிங். பாருங்க, நேற்று செய்த கேள்வியோட தொடர்ச்சி. பின்வருவனவற்றில் ஆக குறைந்த தடையை உடைய மின்குமிழ் எதுன்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு உங்களுக்கு வலு கொடுத்துருக்காங்க, வால்ட் கொடுத்துருக்காங்க. நான் பயன்படுத்தி கொள்ற சமன்பாடு P7 V வர்க்கத்தின் கீழ் ஆர். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு பெறப்படும் தடைக்குரிய சமன்பாடு ஆர் சமன் V வர்க்கத்தின் கீழ் Pன்னு போட்டுக்கொள்ளலாம். ஓகே, அப்புறம் முதலாவது கேள்விக்கு பாப்போம். வீட பெருமானம் 220. அப்ப 220 தர 220 கீழ் வலு 60. ஓகே, அடுத்து ரெண்டாவது 220 தர 220 கீழ் வலு 100. ஓகே, மூணாவது 110 தர 110 கீழ் வலு 60. நாலாவது 110 தர 110 கீழ் வலு 100. அதே மாதிரி நாங்க ஐந்தாவதுக்கும் போட்டு பார்க்கலாம். அப்ப இதை நீங்க சுருக்கி பார்ப்பீங்களாக இருந்தா எது மிக குறைந்த தடையுடைய மின்குமிழ்னு கேட்குறாங்க. அப்ப மிக குறைந்த தடை வரப்போகுது நாலாவது ஆன்சர். சரியா? நாலாவது ஆன்சர். இது செய்து பார்த்த எதுவும் பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க. ஓகே, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இப்படி வீதங்கணித்த ஒரு தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் மின் விசிறிக்கு மிக பொருத்தமான உருகி எது? உருகினா மின்னோட்டத்தை காணணும். அப்ப நான் பயன்படுத்துற சமன்பாடு P7 VI. வலு 100, அழுத்தம் 230, மின்னோட்டம் தெரியாது. ஆகவே I7 100 கீழ் 230. சொல்லுங்க, 100 230 பிரிக்க என்ன ஆன்சர் வந்துச்சு? ஓகே, 0.43 ஆம்பியர். சரி, அப்ப இதுக்கு மிக பொருத்தமான உருகி முதலாவது ஆன்சர் தான் சரி. சாரி, கொஞ்சம் இருங்க. இதுக்கு மிக பொருத்தமான உருகி ரெண்டாவது ஆன்சர் தான் சரி. ஏன் ரெண்டாவது ஆன்சர் சரினா பாருங்க, இந்த இத்தனை மின் விசிறிக்கூடாக போக போற மின்னோட்டம், அப்ப இதை விட அதிகமான, இதை விட கொஞ்சம் அதிகமான மின்னோட்டம் உள்ள உருகிக்கு தான் இணைக்கணும். அதே அளவு மின்னோட்டம் உள்ள உருகிக்கு இணைக்கிறது இல்ல. அதை விட கொஞ்சம் அதிகமானது, அப்பதான் அது தொழிற்படும். சரியான ஆன்சர் 0.75 ஆம்பியர்.
ஓகே, அடுத்தது பாருங்க. ரெண்டு மின்குமிழ்கள், ரெண்டு மின்குமிழ் காணப்படுது. இந்த ரெண்டு மின்குமிழ்களும் ஒரு 250 வால்ட் முதலுக்கு குறுக்கே சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த படம் மாறி வரணும். சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இதுதான் சரியான படம். பாருங்க, இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 250. பேட்டரியோட வோல்டேஜ் 250. கேள்வி என்னன்னா, இது தடைகளுக்கு இடையில் உள்ள விகிதம். தடைகளுக்கு இடையில் உள்ள விகிதம். ஓகே, அப்ப இதுக்கு குறுக்கையும் 250 அவங்களே சொல்லிட்டாங்க. இங்கேயும் 250. பாருங்க, இத மேல உள்ளத முதலாவதுன்னு போட்டுக்கொள்றேன், கீழே உள்ளது ரெண்டாவது. நாங்க தடைக்கு, அதாவது வலுவுக்குரிய சமன்பாடு எழுதலாம். P சமன் V வர்க்கத்தின் கீழ் R. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லுவீங்க தடைக்குரிய சமன்பாடு R சமன் V வர்க்கத்தின் கீழ் Pன்னு சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அப்ப நான் காண வேண்டியது முதலாவது மின்குமிழின் தடையின் கீழ் இரண்டாவது மின்குமிழின் தடை. ஓகே, இதுதான் முதலாவது மின்குமிழ், இதுதான் ரெண்டாவது மின்குமிழ். அப்ப பாருங்க, நான் பிரிக்கிறேன். சரியா? பெருமானங்களை பிரதிட்டு பிரிப்பான். முதலாவது மின்குமிழுக்கு அழுத்த வேறுபாடு 250 தர 250 கீழ் அதன் வலு 500. இத பிரிக்கணும் ரெண்டாவது மின்குமிழ்ட தடையால. அதுக்கு 250 தர 250 கீழ் அதிட வலு 200. ஓகே, உங்களுக்கு தெரியும் பிரித்தல் பெருக்கலா மாற, பிரித்தல் பெருக்கலா மாற அது தலைகீழா மாறும். 200 கீழ் 250 தர 250. இப்ப நீங்க என்ன செய்யலாமான்னு இதை வெட்டலாம். இங்கேயும் 0 0 வெட்டுப்பட சரியான ஆன்சர் 2 கீழ் 5. இட தடைகளுக்கு இடையில் உள்ள விகிதம் 2 கீழ் 5. ட்ரை பண்ணீங்களா இந்த எஸ்ஏ கேள்வி? இந்த எஸ்ஏ கேள்வி செய்து பார்த்ததா? செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி இது. சரி, கவனிங்க, ஒவ்வொரு கேள்வியா நான் டிஸ்கஸ் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மின் உபகரணத்துக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் V வழங்கப்படும் பொழுது அதனூடாக உள்ள மின்னோட்டம் I ஆக இருந்தா உபகரணத்தின் மூலம் சக்தி செலவிடப்படும் வீதத்துக்கான கோவை. சொற்பதங்களை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சக்தி செலவிடப்படும் வீதத்துக்கான கோவை தான் கேட்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் சக்திக்குரிய சமன்பாடு, சக்திக்கான சமன்பாடு VIT. இங்க கேள்வி சக்தி இல்ல, சக்தி செலவிடப்படும் வீதம். அப்ப சக்தி செலவிடப்படும் வீதம்னா நீங்க சக்திய நேரத்தால பிரிக்கணும். டிடி வெட்டுப்பட அது சக்திய நேரத்தால பிரிச்சா அது வலு தானே. அப்ப இவங்க வலுவை தான் கேட்கிறாங்க, வலுவுக்குரிய கோவை தான் கேட்கிறாங்க, வலுவுக்கான கோவை தான் கேட்கிறாங்க.
பாருங்க முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் அழுத்த வித்தியாசம் வின்னு சொல்லிட்டாங்க, மின்னோட்டம் ஐன்னு சொல்லிட்டாங்க. இது சார்பா வலுவுக்கான கோவை கேட்கிறாங்க. அப்ப நான் எழுதுறேன் பி சமன் விஐ. விஐ எத்தனை வரும்? ஓகே, பி செவன் விஐ தான் முதலாவதுக்குரிய ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கேள்வி தடை ஆர் மின்னோட்டம் ஐ. அப்ப இங்க கேக்குறாங்க வெப்பம் செலவிடப்படும் வீதம். வெப்பம் செலவிடப்படும் வீதம், வெப்பம்னா வெப்ப சக்தி ஏனா, அப்ப இதுவும் அதுதான், சக்தி செலவிடப்படும் வீதமே தான் கேட்க வராங்க ரெண்டாவது கேள்வியும். அப்ப திரும்பவும் சமன்பாடு போட்டுக்கொள்றேன் பி சமன் விஐ. ஆனா இங்க வி சார்பா ஆன்சர் கொடுக்கலாது, ஏன்னா அவங்க ஆர் சார்பாகவும் ஐ சார்பாகவும் தான் கேட்கிறாங்க. அப்ப நான் எழுதிக்கொள்றேன் பி சமன் ஐ வர்க்கம் ஆர். இதுதான் ஏ பகுதியில ரெண்டாவதுக்குரிய ஆன்சரா வந்திருக்கணும், ஐ வர்க்கம் ஆர். சரி, மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். பாருங்க, இரு நாடுகளின் தேசிய மின்வலு வழங்கல் வாழ்ற்றளவுகள் 240 120 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தேசிய மின்வலு வழங்கல் வாழ்ற்றளவு இலங்கையில 240, ஏனைய நாடுகள்ல அது 240 இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பார்த்தோம். வேற ஒரு நாட்டுல 120. பாருங்க இப்ப கேள்விய, இரு மின்கேத்தல்களில் 240 வால்ட் 1 கிலோவாட், 120 வாட் 1 கிலோவாட் என குறிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு கேத்தல்களும் முறையே, பாருங்க முதலாவது கேத்தல் இது, அது இதுக்கும், ரெண்டாவது கேத்தல் 120க்கும் தொடுக்கப்பட்டிருக்காம். ஒவ்வொரு கேத்தலினூடாக பாயும் மின்னோட்டத்தை காண்க. ஓகே, அப்ப முதலாவது கேத்தல் பி சமன் விஐ. முதலாவது கேத்தலுக்கு வலு கொடுத்துட்டாங்க, முதலாவது கேத்தலுக்கு வலு கொடுத்திருக்காங்க 1 கிலோவாட். அப்ப நான் போட்டுக்கொள்றேன் பிக்கு பதிலா 1000 வாட். அதோட அழுத்தம் கொடுத்திருக்காங்க 240, மின்னோட்டம் தான் காணணும். அப்ப மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் 1000/240. எங்க இதை பிரிச்சு ரெண்டாம் தசமதானத்துல என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. மூணாம் தசமதானம் வரையும் பிரிச்சு 2க்கு மட்டம் தட்டி இருக்கணும். 1000/240 பிரிக்க வாரது. ஓகே, 4.166 வரும். அதை மட்டம் தட்டி சொல்றேன், 4.17 ஆம்பியர். அடுத்து மற்றைய கேத்தலுக்கு பார்ப்போம். மற்றைய கேத்தலில் உள்ள மின்னோட்டம், அதுக்கும் நீங்க பயன்படுத்த போற சமன்பாடு இதே பி சமன் விஐ தான். ஏன்னா எங்களுக்கு அந்த கணியங்கள் தான் தெரியும். வலு பாருங்க கொடுத்திருக்காங்க 1000 வாட், ஆனா அழுத்தம் 120, தர மின்னோட்டம் ஐ. ஆகவே 1000 ஐ சமன் 1000/120. எங்க இதையும் பிரிச்சு ரெண்டாம் தசமதானத்துல ஆன்சர் சொல்லுங்க. ஆயிரத்தை 120 பிரிச்சு. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் 8.33 ஆம்பியர். 333 வரும். அதை மட்டம் தட்டி 33 ஆம்பியர்னு சொல்லணும். கவனிங்க, அடுத்த கேள்வி. கேத்தல்களை பிரதான வளங்களுடன் தொடுப்பதற்கு ஒரே தடையுடைய கடத்தும் கம்பிகள் பயன்படுத்தப்படும் எனில்
எந்த சுற்று கூடுதலான வெப்பத்தை பிறப்பிக்கின்றது என விளக்குக. பாருங்க, இதுதான் அந்த கேத்தல்னு வைங்களேன். இங்கே இந்த கேத்தல் இருக்கு, சரியா? இந்த கேத்தலை நாங்க பயன்படுத்துறதுக்கு இதுல ஒரு கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் தானே. அந்த கம்பிக்கு ஒரு தடை இருக்கா, அந்த கம்பிக்கு ஒரு தடை இருக்கா. அப்படி தடை இருந்தா எந்த சுற்று கூடுதலான வெப்பத்தை பிறப்பிக்கின்றது? ஓகே, எது கூடுதலான வெப்பத்தை பிறப்பிக்குதுன்னா வெப்ப சக்தியை பிறப்பிக்குதுன்னு தான் கேட்கிறாங்க. சரி, பாருங்க, எது கூடுதலான வெப்பத்தை பிறப்பிக்குதுன்னு காண போறோம். முதலாவது சுற்றுல நீங்க மின்னோட்டம் கண்டு சொன்னீங்க, முதலாவது சுற்றுக்கு நீங்க மின்னோட்டம் கண்டு சொன்னீங்க 4.67. அப்ப பிறப்பிக்கப்படுற வெப்ப சக்தி அல்லது வலுவுக்குரிய சமன்பாடு நான் போடுறேன், I வர்க்கம் R போடலாம் தானே. அப்ப ரெண்டுக்குமே தடைகள் சமன், சமத்தடையுடைய கம்பி பயன்படுத்தப்படுது. ஆகவே எங்க மின்னோட்டம் அதிகமோ அங்கதான் சக்தி விரயமாகிற வீதமும் அதிகமாக இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, முதலாவது கேத்தல்லையா ரெண்டாவது கேத்தல்லையா அதிக அளவு சக்தி விரயமாக போகுது. எங்க மின்னோட்டம் அதிகமாக இருந்துச்சோ அங்கதானே சக்தி அதிகமா விரயமாக போகுது. அப்ப நீங்க முதலாவது கேத்தலுக்கு 4 தசம்னு சொன்னீங்க மின்னோட்டம், ரெண்டாவது கேத்தலுக்கு 8 தசம்னு சொன்னீங்க. ஆகவே சக்தி அதிக அளவு விரயமாக போறது ரெண்டாவது கேத்தல். ஓகே, ரெண்டாவது கேத்தல்ல தான், அதாவது ரெண்டாவது கேத்தல் நீங்க இப்படிதான் எழுதணும். எது 120 வால்ட் 1 கிலோவாட் வலுவுடைய மின்கேத்தலில் இருந்து அதிக அளவு சக்தி விரயமாகும் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு காரணமும் கேட்கிறாங்க. சரி, அதுக்கு காரணம் கேட்டிருக்காங்க தானே. ஓகே, அப்ப அதுக்குரிய காரணம் நீங்க எழுதி இருக்கணும். அதுக்குரிய காரணம் வந்து இந்த மின்னோட்டம் அதிகம் தானே, P7 I வர்க்கம் R என்ற சமன்பாடு இங்க எழுதியிருக்கு. அந்த சமன்பாடு அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்கணும், தடை மாறல. ஆகவே மின்னோட்டம் அதிகமான சுற்றுல இருந்து அதிக அளவு சக்தி விரயமாக இருக்கும் அப்படின்னு நீங்க காரணம் அதுக்கு காட்டி இருக்கணும். சரி, நாங்க எங்கட அடுத்த கேள்விக்குள்ள போவோம். பி பகுதியில மூன்றாவது கேள்வி. பி பகுதியில மூன்றாவது கேள்வி. மேலே B2 குறிப்பிட்ட சக்தி இழப்பை குறைப்பதற்கான ஒரு முறையை தெரிவிக்க, வழங்கல் வோல்ட்டளவை மாற்ற முடியாதாம். சரியா, இந்த வழங்கல் வோல்ட்டளவை மாற்ற முடியலாட்டி எப்படி சக்தி இழப்பை குறைக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, வழங்கல் இப்ப பாருங்க, சக்தி இழப்புக்கு சமன்பாடு இந்த இங்கே எழுதியிருக்கோம், P7 I வர்க்கம் R. நீங்க வழங்கல் வோல்ட்டளவு இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த 120 வால்ட் 1 கிலோ வால்ட் இதெல்லாம் மாத்த இயலாது. அப்ப மாத்த இயலாட்டி நாங்க சக்தி இழப்பை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்யலாம். இந்த இங்கே இருக்கே கம்பி, இந்த கம்பியில தடையை கூட்டணுமா குறைக்கணுமா? இந்த தடை கூட்டுனா சக்தி இழப்பு குறையுமா, தடையை குறைச்சா சக்தி இழப்பு குறையுமா? என்ன செய்யணும்? தடைய மின்னோட்டம் மாறாது தானே. அப்ப தடையை என்ன செய்ய போறீங்க? ஓகே, தடைய குறைக்கணும். என்ன, ஆர் குறைஞ்சா தானே வலு குறையும், சக்தி இழப்பு குறையும். அதுக்குரிய ஆன்சர் இருக்கணும், தடையை குறைத்தல் வேண்டும், மின் வடத்தின் தடையை குறைத்தல் வேணும். சரி, இப்ப பாருங்க சி பகுதி கேள்வி. சி பகுதி கேள்வி. நூத்தி 120 வால்ட்
240 வோல்ட் என வோல்ட் அளவுகளை விநியோகிக்கும் இரு மின் நிலையங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இரு வீடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஓகே, அப்ப எங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட் வாரது மின் விநியோக நிலையங்கள்ல இருந்தன. அந்த மின் விநியோக நிலையத்திலிருந்து எங்களோட வீட்டுக்கான தூரம் சொல்லிட்டாங்க 1 கிலோமீட்டர். ஓகே, மின்னை ஊடுகடத்துவதற்கு குறுக்கு வெட்டு பரப்பளவு 8 × 10⁻⁶ செப்பு கம்பியும் அலுமினிய கம்பியும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அவற்றோட தடை திறன்கள் கொடுத்திருக்காங்க, அடர்த்தி கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வச்சுக்கொண்டு கீழே உள்ள கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறோம். தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு பயன்படுத்திய செப்பு கம்பியினதும் அலுமினிய கம்பியினதும் தடையையும் திணிவையும் காண்க. பாருங்க, பயன்படுத்திய செப்பு கம்பியையும் அலுமினிய கம்பியையும் தடையையும் காண சொல்றாங்க, திணிவையும் காண சொல்றாங்க. ஓகே, சரி. இப்ப பாருங்க, நான் முதலாவது தடையை காண போறேன். செப்பிட தடை. ஓகே, உங்களுக்கு தெரியும் தடைக்குரிய சமன்பாடு R = ρ L/A. செப்பிட தடைத்திறன் சொல்லிட்டாங்க 1.7 × 10⁸. செப்பு கம்பிட நீளம் 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நான் போட்டுக்கொள்றேன் 1000 மீட்டர். அதோட குறுக்கு வெட்டு பரப்பளவு சொல்லியிருக்காங்க 8 × 10⁶. குயிக்கா சுருக்கி சொல்லுங்க, என்ன ஆன்சர்? செப்பு கம்பிட தடை செப்பு கம்பிட தடைக்குரிய ஆன்சர் என்ன? ஓகே, பாருங்க, இதை பிரிச்சா 2.125 ஓம். 2.125 ஓம். இதை மட்டம் தட்டி 2.13ன்னு சொல்றதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இது ஒரு முடிவுறு தசம். முதல்ல எல்லாம் முடிவுறு தசம் வரல, அதனாலதான் மட்டம் தட்டி சொன்னா. இது 3ஆம் தசத்தோட ஆன்சர் முடியுது. நீங்க பிரிச்சு பாருங்க, கால்குலேட்டர்ல தெரியும் 3ஆம் தசத்தோட ஆன்சர் முடியுது. ஆகவே இப்படியே ஆன்சரை வச்சிருப்போம் 2.125. ஓகே, அடுத்து பாருங்க, நான் அலுமினியத்திர தடை காண போறேன். அப்ப அலுமினியத்திர தடை காணவும் இதே சமன்பாடு தான். R = ρL/A. அலுமினியத்துக்குரிய தடைத்திறன் சொல்றாங்க. சாரி, வெயிட், நான் மாத்தி எழுதிட்டேன். மேல உள்ளது தான் அலுமினியத்திர தடை, மேல உள்ளது அலுமினியத்திர தடை. சரி, இல்ல, ஓகே, சரி சரி, சரியா தான் செஞ்சிருக்கேன். மேல உள்ள செப்பிட தடை. ஓகே, பாருங்க, அலுமினியத்திர தடைத்திறன் சொல்றாங்க 2.5 × 10⁸. அதுட நீளமும் 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஐட குறுக்கு வெட்டு பரப்பளவு, அலுமினியத்தின் குறுக்கு வெட்டு பரப்பளவு அதே தான் 8 × 10⁶. ஓகே, எங்க இதை சுருக்கி சொல்லுங்க, எவ்வளவு வருதுன்னு சொல்லி அலுமினியத்திட தடை. ஓகே, அலுமினியத்துக்குரிய தடை 3.125 ஓம். 3.125 ஓம். சரி, அதுலயே இப்ப தடை காண்றது மட்டும் இல்லாம திணிவையும் காண சொல்றாங்க தானே. சரி, பாருங்க,
இப்ப இதை வச்சுட்டு எப்படி திணிவு காண்றது அப்படின்ற தரவுக்குள்ள வரணும், யோசிக்கணும். அப்ப எங்களுக்கு தரவனை கொடுத்திருக்காங்க அடர்த்தி. அப்ப அந்த பாயிண்ட்டை நாங்க பிடிச்சு கொள்ளணும். உங்களுக்கு தெரியும் அடர்த்திக்குரிய சமன்பாடு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லிடலாம் திணிவுன்றது அடர்த்தியையும் கனவளவையும் பெருக்க வர தானே. ஓகே, பாருங்க மௌலானா, செப்பிட திணிவு காண்றேன். செப்பிட திணிவு. சரி, பாருங்க, செப்பிட திணிவுக்குரிய ஆன்சர் செப்பிட அடர்த்தி போட்டுருவீங்க 8900. செப்பிட கனவளவுனா அதுக்கு நீங்க போடணும் குறுக்கு வெட்டு பரப்பளவு தர நீளம். ஏ தர எல் தான் கனவளவு என்ன. ஓகே, நாங்க அப்ப பிரதியிடுவோம். குறுக்கு வெட்டு பரப்பளவு சொல்றாங்க 8 தர 10⁻6. நீளம் 1 கிலோமீட்டர். அப்ப தர 1000. ஓகே, எங்க இதை சுருக்கி சொல்லுங்க, எவ்வளவு செப்பிட திணிவு? செப்பின் திணிவு எவ்வளவு? ஓகே, 71.2 கிலோகிராம். அடுத்து பாருங்க, அலுமினியத்தில திணிவு இதே மாதிரி காண போறீங்க. அடர்த்தி 2800. அதிர குறுக்கு வெட்டு 8 தர 10⁻6. அதிர நீளமும் 1000 தான். அப்ப இதை பெருக்க வரக்குள்ள ஆன்சர், இதை பெருக்கின ஆன்சர் அலுமினியத்தில திணிவுக்குரிய ஆன்சர் வரப்போகுது 22.4 கிலோகிராம் இப்படின்னு வரும். 22.4 கிலோகிராம்னு வந்திருக்கும். சரி, ஓகே. இப்ப கவனிங்க, ரெண்டாவது கேள்வி, சி பகுதியில ரெண்டாவது. ஒவ்வொரு வகை கம்பியினதும் ஓர் அனுகூலத்தையும் ஒரு பிரதிகூலத்தையும் குறிப்பிடுக. பாருங்க, நாங்க இது வந்து செப்பிட திணிவேனா, செப்பிட தடை கண்டிங்க 2.125 ஓம்னு சொல்லி. அதே மாதிரி இது வந்து அலுமினியத்தில திணிவு. அலுமினியத்தில தடை கண்டிங்க 3.125 ஓம். ஓகே, அப்ப நாங்க பொதுவா வீட்டுகள்ல மின் கம்பிகளுக்கு செப்பு தானே பயன்படுத்துறது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த செப்புக்கு தடை திறன் குறைவு, ஆகவே செப்பிட தடையும் குறைவு. செப்புக்கு தடை குறைவுனா அது அதிக அளவு மின்னோட்டத்தை கடத்தும். அப்ப இது செப்பிட அனுகூலம். தடை குறைவு அல்லது மின்னோட்டத்தை அதிக அளவு கடத்தும் அல்லது சக்தி விரயம் குறைவு. தடை குறைஞ்சா சக்தி விரயம் குறைவு தானே, ஏன்னா ஐவர்க்க மாறுன சமன்பாடு பார்த்தோமே. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு அனுகூலமா எழுதியிருக்கலாம், செப்பிட அனுகூலம். ஓகே, பிரதிகூலம், செப்பிட பிரதிகூலம் பாருங்க, திணிவு. அலுமினியத்தில திணிவை விட செப்பிட திணிவு அதிகமாக இருக்கும். அப்ப அதுக்கு செலவு அதிகமா போகும், ஏன்னா செப்பை வாங்குறதுக்கு செலவு அதிகமா போகும் கூடுதலான வெயிட் காரணமாக. இப்ப திணிவு அதிகம்னு எழுதியிருக்கலாம் அல்லது செலவு அதிகம்னு எழுதியிருக்கலாம். அப்ப இதே அப்படியே மாறி வரப்போகுது. அலுமினியத்துக்குரிய பிரதிகூலம், அதுல தடை வந்து அதிகம், ஆகவே சக்தி வீதம், சக்தி விரயம் வந்து அதிகமாக இருக்கும். அதோட அனுகூலம், அலுமினியத்தோட அனுகூலம் திணிவு குறைவு அப்படின்னு எழுதியிருப்பீங்க. சரி, அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. ஒரு வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் உபகரணங்களின் வலு
பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் எண்ணிக்கை, அவை ஒரு நாளைக்கு பயன்படுத்தப்படும் மணித்தியாலங்களின் எண்ணிக்கை என்பன பற்றிய விவரங்கள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. ஒரு மின்வலு அலகு, ஒரு மின்வலு அலகுன்னு எதை சொல்றாங்களா? ஒரு கிலோவாட் மணித்தியாலத்தை தான், அதான் ஒரு யூனிட்னு சொல்றாங்க. அதுக்கு செலவிடப்படுற பணம் 20. அப்ப 30 நாட்களை கொண்ட மாதத்துக்கான மின் சிட்டையை கணிக்க. 30 மாசத்துக்கு இந்த கீழே மின் உபகரணங்கள்லாம் பயன்படுத்தினா எவ்வளவு பில் வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, அப்ப கவனிங்க. நான் முதலாவது மின் குமிழுக்கு கணிக்கிறேன். மின் குமிழுக்கு கணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சக்திக்குரிய சமன்பாடு, சக்திக்குரிய சமன்பாடு சக்தி சமன் வலுத்தர நேரம் என்ன? அப்ப 11 கீழ் 1000 தர இந்த மின்குமிழ் பாருங்க 5 மணித்தியாலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப 5. வீட்டுல எத்தனை மின்குமிழ் இருக்கா இருந்தா 8 மின்குமிழ் இருக்கு. ஆகவே இந்த ஆன்சரை நான் 8ஆல பெருக்கிறேன். அப்ப இது ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு 8 மின்குமிழ்களாலையும் விரயமான சக்தி. அப்ப 30 நாளைக்கு காண்றது, அதாவது ஒரு மாதத்துக்கு காண இதை 30ஆல பெருக்கிறேன். அங்க குயிக்கா சுருக்கி சொல்லுங்க என்ன ஆன்சர் இதை சுருக்குனா? இதை சுருக்குனா இந்த பல்பால எத்தனை யூனிட் விரயமாகுது? ஓகே, 13.2. அப்ப நான் போட்டுக்கொள்றேன் பல்பால 13.2. அதே மாதிரி மீதியையும் சொல்லி முடிங்க. ஃபேனால எவ்வளவு, மின் விசிறியால் எவ்வளவு? சமன்பாட கீழே போடுறேன். 50 கீழ் 1000. ஒரு நாளைக்கு பயன்படுத்தப்பட்ட நேரம் 12 மணித்தியாலம். இந்த மாதிரி 5 ஃபேன் இருக்கு. ஒரு மாதத்துக்கு காணணுமா இருந்தா 30ஆல பெருக்குறீங்க. ஓகே, பெருக்கிற ஆன்சர் 90ன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்து ஃப்ரிட்ஜால சொல்லுங்க. ஃப்ரிட்ஜால எவ்வளவு? இதே மாதிரி தான் போட போறோம் என்ன? ஓகே, 50.4. ஃப்ரிட்ஜால 50.4. அடுத்து கேத்தலால, மின் கேத்தலால எவ்வளவு வருது? 15. ஓகே, மின் கேத்தலால 15. சரியா? மின் கேத்தலால 15. பாப்போம், செக் பண்ணி பாப்போம். 1500 கீழ் 1000 தர ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம். ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. 30 நாளைக்கு பார்க்கணும். 0 0 வெட்டுப்படும், இது ரெண்டும் வெட்டுப்படுது. வெட்டுப்பட்டா பெரிய ஒரு ஆன்சர் வரும் என்ன? எவ்வளவு மின் கேத்தலால வருது? ஆன்சர் சொல்லுங்க. மின் கேத்தலால என்ன ஆன்சர் வந்துச்சு? ஒரு மணித்தியாலம் என்ன? சாரி, இது ஒரு மணித்தியாலம் வரும். அப்ப 15 தர 3னா 45. 45. அயன் பாக்ஸால எவ்வளவு வருது? அயன் பாக்ஸால அயன் பாக்ஸால பாப்போம். 750 கீழ் 1000 தர அரை மணித்தியாலம் தர 1 தர 30. 0 0 வெட்டுறேன், 0 0 வெட்டுறேன். அப்ப இத சுருக்க ஆன்சர் 11.25. 11.25. சொல்லுங்க, இது அவ்வளோதான் டோட்டல் பண்ணா மாசத்துக்கு எத்தனை யூனிட் போயிருக்கு? 11.25. இது அவ்வளோதான் டோட்டல் பண்ணா மாசத்துக்கு எத்தனை யூனிட்?
ஓகே 209.85. ஓகே இத்தனை யூனிட். இப்ப எவ்வளவு பணத்தொகைன்னு கேட்குறாங்க. ஆகவே இந்த ஆன்சரை 20ஆல பெருக்கணும். சொல்லுங்க, இதை 20ஆல பெருக்கி என்ன ஆன்சர்? 4197 ரூபா மாதத்துக்கான மின் கட்டணம். சரியா? ஓகே சரி, அப்படியே லெஃப்ட் ஆகிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ்ல ஜாயின் ஆகுங்க.